தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆதிசேஷன் உங்கள் தரப்பு வாதத்தை முடிச்சு வைங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். பட் நான் முதல்ல சக்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த பொதுநல வழக்கு போட்டதுக்கு. ஏன்னா அதனால தான் இந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வர முடிஞ்சது. நிறைய சாட்சிகள், நிறைய உண்மைகள் வெளியே வந்தது. தேங்க்யூ சக்தி. ஆனால் இத்தனை சாட்சிகள் இருந்தும் என்னுடைய கிளையண்ட் ராகுல் திவானை குற்றவாளி நிரூபிக்க முடியல. அதான் உண்மை, த ட்ரூத். பட் நான் இப்போ ஆர்குமெண்ட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப நாளே என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்தை பாருங்க யுவர் ஆனர். ஜஸ்ட் லுக் அட் their faces. ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் ஒரு பரபரப்பு, ஒரு அவசரம் தெரியுது. அதுக்கு காரணம் என்னுடைய கிளையண்ட் ராகுல் திவான் குற்றவாளியின் இந்த ஹானரபிள் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் குற்றவாளின்னு இவங்க மனசுல நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவனை ஜெயில பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற யாருக்குமே யுவர் ஆனர் அன்னைக்கு நைட் உண்மையா என்ன நடந்ததுன்னு அறிவுபூர்வமா சிந்திக்கிற நிதானம் இல்லை. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது உண்மையா? What happened that night? A lot of confusions, Your Honor. இப்போ இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட் லாரியால நடந்ததுன்னு ரிப்போர்ட்ல தெளிவா எழுதிருக்கு. ஆனா என் எதிர்த்தரப்பினர் ஏன் இந்த உலகமே இந்த ஆக்சிடென்ட் ஒரு லேண்ட் க்ரூசரால தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல 6 பேர் இறந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல கிளியரா எழுதிருக்கு. ஆனா இவங்க 5 பேருன்னு சொல்றாங்க. இந்த குழப்பத்தினால திடீர்னு உயிரோட ஒருத்தன் இங்க வந்து நிக்கிறான். அண்ட் கொடுமை என்னன்னா இதுதான் சாட்சியை நம்ம கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இஸ் இட் a joke? Your Honor, இதுக்கு காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யல. And on behalf of the Honorable Court, I strongly recommend the stringent punishment to be given to this Inspector Selvam. இப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். அண்ட் இப்ப புரியுது ஏன் மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது கேலி கூத்தாயிடுச்சு யுவர் ஆனர். இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க யுவர் ஆனர். மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணும். What is the shame they have brought onto the department because of their negligence? Emotions aside, Your Honor. நீங்க தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த சாட்சியின் அடிப்படையில் இந்த கேஸ் நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒன்னு அறகுறையான ஒரு போலீஸ் ரிப்போர்ட், இன்னொன்னு திடீர்னு உயிரோட வந்திருக்கிற ஒரு சாட்சி. 2 flimsy reasons. இப்படி ஒரு பொய்யான விசாரணையின் அடிப்படையில் என்னுடைய கிளையண்ட் ராகுல் திவான குற்றவாளின்னு பழி சுமத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்க போதா இந்த ஹானரபிள் கோர்ட்? யுவர் ஆனர், அப்படி நடந்தால் நான் மிகவும் மதிக்கிற இந்த நீதித்துறைக்கு இது கருப்பான நாள் நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் a black day. Well, Your Honor, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் சொல்லியாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இருந்த 6 பேர், ஐம் சாரி, 5 ஏழைங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். கஷ்டமா தான் இருக்கு, பட் வேற வழி இல்லை. யுவர் ஆனர், பிளாட்ஃபார்ம்ல தூங்குனா ஆக்சிடென்ட் நடக்கதா செய்யும். அது ஒரு பிளாட்ஃபார்ம், not your bedroom, damn it. Mind your words. Sorry for the language, Your Honor. It's just my emotion. So, Your Honor, இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. With due respects to you and to your experience, I leave it to your wisdom and your fair sense of judgment. Thank you, Your Honor. Silence. Silence. Sakti, your submission. Thank you, Your Honor. இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம ஆதிசேஷன் சார் சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குனா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான், கரெக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
நம்ம ஆதிசேஷன் சார்கிட்ட கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். அவர்கிட்ட மட்டும் இல்லை, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களே எல்லாருக்கிட்டையும் தான். ஏன் உங்கள்கிட்ட கூட தான் யோர் ஆனர். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து தங்கி தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் யார்? எங்கேருந்து வராங்க? இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடையாது, செய்யறதுக்கு தொழிலும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. பின்ன ஏன் இவங்கெல்லாம் அவங்க ஊரை விட்டு இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் தங்கி இந்த அழகான ஊரை அசிங்கப்படுத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஊரில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் இங்கே ஓடி வந்தால் விவசாயிங்க, வீட்டில் இருக்கவங்களே அவங்கள துரத்தி விட்ட வயசானவங்க, யாருமே இல்லாத அனாதைங்க. யாரும் இங்கே வந்து சந்தோஷமா வந்து தங்கணும்னு தங்கலை யாரோட. இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கலாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கலாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்னே ஒன்று கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும். அதுதான் அவங்களுக்கான நீதி. இந்த உரிமையை ஆதிசேஷன் சாரோ இல்லை நீங்களோ இந்த கோர்ட்டோ பறிக்க முடியாது. ஏன்னா இந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஏழை என்னைக்காவது ஒரு நாள் நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போட்டுமே, அவ்வளோதான் யாரோட. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு நாசமாக போயிடுவான். ஆனால் கேஸ் மட்டும் முடியவே முடியாது. தோ இப்போ ஜெயிச்சலாம், தோ நாளைக்கு ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்ககிட்ட பொய்ய சொல்லி போலியான நம்பிக்கையை கொடுத்து கேஸை வருஷக்கணக்காக எடுத்துருவாங்க யாரோட. ஆனால் கடைசியில் நீதி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஆனால் பண திமிர்லையும் குடி போதையிலையும் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டி 5 பேரை கொண்ட இந்த அப்பாவி ராகுல் திவான், அப்பாவி எப்படி நல்லவ மாதிரி நிற்கிறான் பாருங்க யாரோனர். இதை போய் நம்ம ஆதிசேஷன் சார் இட் இஸ் அ ஜோக்குன்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்லட்டுமா எது பெரிய ஜோக்குன்னு? இந்த கேஸ் 8 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஆதிசேஷன் சார் இடிச்சது கார் இல்லை லாரின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னும் 6 மாசம் போச்சுன்னா இடிச்சது லாரி இல்லை ட்ரெயின்னு சொல்லுவாரு. இந்த கேஸ் இப்படியே போச்சுன்னா உட்காந்துக்கிறது கமலஹாசன் கிடையாது, கமலஹாசன் சொல்லுவாரு. இது எல்லாத்துக்கும் சரியான சாட்சியம் இல்லைன்னு வேற வழியெல்லாம் நீங்களும் வந்துப்பீங்க. இதுதான் அவர் இருக்கிறதுல மிகப்பெரிய ஜோக். ஆதிசேஷன் சார் என்ன சொன்னீங்க? பிளாட்ஃபார்ம் தூங்குறதுக்கான இடம் இல்லையா? ஏன் சார் பிளாட்ஃபார்மில் கார் மட்டும் ஓட்டலாமா? எனக்கு ரூல்ஸ் சொல்லித்தரோம். யாரோட உங்க பின்னாடி வாய்மையை வெல்லும் போர்டு மாட்டிருக்கீங்களே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு எங்க நீதி விற்கப்படும்ன்ற போர்டை மாட்டுங்க. சக்தி மன்னிச்சிருங்க யாரோட. காசு இருந்தா எவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு நீதியை ஈஸியா விலைக்கு வாங்கலான்ற நம்பிக்கை மக்கள் மனசு ஆழ போயிடுச்சு. கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மக்கள் நினைக்கிற தப்பு நிறுவீங்க. தோ இங்க நிக்கிறானே ராகுல் தேவான், இவனை தூக்கி ஜெயில போடுங்க. இவன் பண்ணது வெறும் விபத்து மட்டும் இல்ல, ஆறாவது ஒரு கொலையும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தண்டனை கொடுங்க. அப்பதான் மக்கள் மத்தியில நீதிமன்றத்தில் வாய்மை தான் அவர்களோட நம்பிக்கை வரும். அதுக்காக நான் அவங்க மேல பரிதாபப்பட சொல்ல, அவங்களுக்கான நியாயத்தை தான் கேட்கிறேன். பாவம் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே யாரோட. அவங்களுக்கான நீதியை கொடுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சைலன்ஸ். அப்பா சூப்பர் ஸ்பீச் இல்லை ஆதிசேஷன், என்ன சொல்கிறீங்க? சக்தி நல்லா பேசினார்ல. இந்த கேஸில் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல போலீஸ் இந்த கேஸை நேர்மையாக விசாரிக்கல. தமிழக காவல்துறைக்கு இன்ஸ்பெக்டர் செல்வத்தை சஸ்பெண்ட் செஞ்சு என்கொயரி பண்ணும்படி ஆர்டர் போடுறேன். 2வது விஷயம் என்னன்னா, இந்த கேஸில் இருக்கிற முக்கியமான சாட்சி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். பையன் தப்பு பண்ணலன்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாட்சிங்களெல்லாம் மாற்றணும்? என்ன சொல்கிறீங்க? கோர்ட்டில் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணதுன்னு. ஆனால் நான் ஒரு ஜட்ஜ், மற்றவங்க நினைக்கிறத வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆனால் ஆதாரம் கேஸ் வந்து முதல் நாளே தெரியும் யார் குற்றவாளின்னு. சரி, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு யாராவது என்கிட்ட ஆதாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஆதாரம் அப்போ வரும், ஆதாரம் இப்போ வரும். ஆனால் ஆதாரம் ஒன்று கூட இருக்காது. குப்பை குப்பையாக ஃபைல் தான் சேரும். அதில் ஒரு பேப்பராது நான் திருப்தியா ஆமாண்டா இதுதானே உண்மையான எவிடன்ஸ்னு அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. சாட்சி கோர்ட்டுக்கே வராது. வந்தாலும் தப்பு பண்ணணும் பார்த்து இவன் இல்லைன்னு சொல்லிடும். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? குற்றவாளி ஜாலியாக கை வீசிட்டு வெளியே போயிட்டே இருப்பான். இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்காது. PIL number 48693. The trial, State versus Rahul Diwan. This court finds Rahul Diwan guilty and sentences him under section 304A and 307 of Indian Penal Code. 7 years for hit and run, 7 years for attempt of murder, total 14 years. Silence. Your Honor, this is bizarre. நீங்க எப்படி இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் 2 நிமிஷம் கூட நிக்காது. யுவர் ஆனர், நான் இதோட விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். மிஸ்டர் ஆதிசேஷன், அது உங்க இஷ்டம். நீங்க எங்க வேணாலும் போங்க, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போவாதீங்க. ஜனாதிபதி கிட்ட போங்க, இல்ல உங்க வசதிக்கு எங்க போகணுமோ போங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் திவான் ஜெயிலுக்கு போறோம். யூ மே சிட் டவுன். The details of the judgment will be followed. The court is adjourned. Congratulations. Sorry sir, சந்தோஷம் சார், கை ஓடல கால் ஓடல. சக்தி congrats. ஜெயிச்சிட்டடா நீ. I'm really very happy, Shakti. Dad. Rahul. Wow.